ஸோ ஜாயிண்ட் ட்ரைனிங் சொல்லும்போது தான் ஞாபகம் இப்போ ரீசெண்டாக சில ரீலில் வந்து லெக்மெண்ட் டேரு இப்போ டெல்லிஃப்ட் போடுவோம் இல்லை ஸ்டிஃப் டெல்லிஃப்ட் போடுவோம் ஹாம்ஸ்ட்ரிங் டேர்லாம். ஸோ அது வந்து ஏன் ஜிம் கோவர்ஸ்க்கே வந்து அப்படி வந்து அது ப்ரிவென்ட் பண்ண என்ன பண்ணலாம்? நியூட்ரிஷன் அது மாதிரி. நியூட்ரிஷன் ஆல்ரெடி போகும். ஸோ இது நியூட்ரிஷன் மட்டும் இல்லை, ஏன்னா உங்களோட பிஆர் வந்து உங்களுக்கு என்னன்ட்டு நீங்கள் வந்து பார்க்கணும். இப்போ 1 hourன்னு சொல்கிறோம். ஸோ 1 rep per max, ஓகேங்களா? ஸோ இப்போ நீங்கள் வந்து இப்போ உங்களால் வந்து எப்போவுமே வந்து நான் என்ன அட்வைஸ் பண்ணால் ஒரு 100% எப்போவுமே போகாதீங்க. இப்போ 80 kgல உங்களால் 1 rep போட முடியும் அப்படின்னா ஓகேங்களா, மேக்ஸிமம் சப்போர்ட்டோட புஷ் பண்ணுறீங்கன்னா அது நீங்கள் வந்து ஒரு 70லேருந்து பண்ணுங்க. இப்போ நீங்கள் வந்து பவர் லிஃப்டர் அப்படின்னா யூ கேன் கோ ஃபார் இட். ஏன்னா பட் உங்களோட கோல் என்ன? பாடி பில்டிங், ஓகேங்களா? இப்போ பாடி பில்டிங்கில் இருக்கும் போது ஸோ பாடி பில்டிங் வந்து நீங்கள் நான் கைகிரீன்லாம் பர்சனலாக மீட் பண்ணியிருக்கேன். கல்ஃபில் இருக்கும்போது பர்சனலாக வந்து அட்வைஸ்லாம் கொடுத்துருக்காரு. ஸோ அவர் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, யூ ஆர் நாட் அ வெயிட் லிஃப்டர், யூ ஆர் அ பாடி பில்டர். நீ 2.5 kg வச்சு கூட அந்த பைசெப்ஸ் வந்து உங்களால் ஸ்டிமுலேட் பண்ண முடியும். அப்படி பண்ண தெரியலன்னா யூ ஆர் நாட் அ பாடி பில்டர் அப்படின்ட்டு சொன்னார். ஸோ இது என்னது? ஒன்லி ஸ்ட்ரெச்சிங் அண்ட் கான்ட்ராக்ட், அவ்வளோதான். ஸோ நீங்கள் வந்து 15 kg, இது வந்து ஒரு 10 kg தான் அதை கான்ட்ராக்ட் பண்ணால் இன்ஜுரி இல்லாமல் இருக்கும் அப்படின்னா ஸோ நீங்கள் வந்து அதுக்கு ஸ்மார்ட்டாக இருக்கணும். யூ ஷுட் நாட் கோ ஃபார் ஈகோ லிஃப்டிங். இதில் வந்து அதுக்கப்புறம் தான் நியூட்ரிஷன்லாம், ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் இந்த ஈகோ லிஃப்டிங்லாம் இல்லாமல் ஜாயின்ஸ் ட்ரைனிங்லாம் கண்டிப்பாக பண்ணணும். அதாவது மொபிலிட்டி எக்ஸசைஸ் இது யாருமே பண்ணுறதில்ல. ஸோ மொபிலிட்டி ட்ரைனிங் நான் வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பெக்டோரியல் ஒர்க் அவுட் போட போகிறேன் அப்படின்னா அந்த பெக்டோரியல்லேருந்து நான் பேக்லேருந்து எல்லாமே நான் வார்ம் அப் பண்ணுவேன். எப்படியோ ஒரு 20 to 20 minutes கிட்ட 15 minutes கிட்ட வார்ம் அப் பண்ணி ஸ்ட்ரெச்சிங் பண்ணி, அதாவது டைனமிக் ஸ்ட்ரெச்சிங்னு இருக்குது, ஸ்டாட்டிக் ஸ்ட்ரெச்சிங்னு இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒர்க் அவுட் முன்னாடி டைனமிக் ஸ்ட்ரெச்சிங் பண்ணி நல்லா வார்ம் அப் ஆகி ஸ்வெட் வந்த பிறகு தான் ஐ கோ அண்ட் லிஃப்ட். அதுவும் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ப்ரோக்ரெசிவ் இது. ஆனால் நான் கண்டிப்பாக வந்து 1 rep per max என்னோட பிடிச்சது. ஏன்னா நான் அப்போதுலேருந்தே வந்து ஸ்ட்ரென்த் வேணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து சில வெயிட்ஸ் பண்ணி தான் ஆகணும் வித் சப்போர்ட். அதில் தான் நான் அட்வைஸ் பண்ணேன். இப்போ உங்களால் 100 kg தூக்க முடியும் அப்படின்னா ஒரு 10 kg கம்மி பண்ணிக்கோங்க, ஒரு 90 kgல வந்து பண்ணிக்கோங்க. எஸ், எப்பவுமே நெவர் கோ ஃபார் 100%. ஜஸ்ட் 90%ல நீங்கள் வந்து ஒரு 2 rep போட்டு வச்சிருங்க. அப்போ தான் இன்ஜுரி வந்து ப்ரிவென்ட் பண்ண முடியும். நீங்க கம்ப்ளீட் பண்றீங்கன்னா ஒரு காம்படிஷன்ல நீங்க 1 rep ட்ரை பண்ணலாம். பட் when you are training, so 90% of your 1 hour நீங்க மேபி நீங்க சொல்றத பார்த்தா ஒரு 2 reps அதுல ரெப் கவுண்ட் இன்க்ரீஸ் பண்ணலாம். 2 rep போடுங்க. எஸ், எஸ். என்னன்னா இதுல வந்து இப்போ டோரி நேட்ஸ் எல்லாருக்குமே தெரியும். டோரி நேட்ஸ் சொல்லவே வேண்டாம், மசில் மான்ஸ்டர், ஷேடோ. ஆமா, ஷேடோ. ஆமா ஆமா, ஷேடோ இஸ். ஆனா அவருக்கு வந்து பாடி பில்டிங்ல இருந்து வெளியே போக காரணமே வந்து இன்ஜுரி தான். அவர் தான் வந்து இந்த ஹீட் ஒர்க் அவுட் எடுத்துட்டு வந்தார், ஹை இன்டென்சிட்டி இன்டர்வல் ட்ரைனிங், ஹீட் ஒர்க் அவுட். ஸோ அதில் தான் வந்து அவருக்கு வந்து பைசெப்லாம் டேரை ஒரு கடைசி ஃபைபர் தான் வந்து அவருக்கு இருந்தது. அதுதான் வந்து கடைசி அவர் ஒலிம்பியா வந்து 4th மெடல் வந்து வாங்கிட்டு அதோட குவிட் பண்ணது தான். ஏன்னா அதுக்கு மேலே அவரால் கம்ப்ளீட்டே பண்ண முடியும். ஏன் அப்படின்னா அவ்வளோ வெயிட் லிஃப்டிங்னால. ஸோ பட் அவரு வந்து ஹிட் ஒர்க் அவுட்டு, அர்னால்ட் ஷ்வார்ஸ்நெகர் வந்து பம்பிங் ஒர்க் அவுட். ஸோ நான் என்ன சொல்லுவேன்னா, ஹிட் பண்ணுங்க, ஒரு கட்டத்துக்கு மேலே ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக போயிடாதீங்க. இப்போ டோரி நேட்ஸை வந்து அவர் என்ன ப்ரீச் பண்ணுறாருன்னா, இப்போ வந்து இந்தியாவில் வந்து அவர் வந்து இந்த யோகாலாம் கற்றுக்கிட்டு போய் இப்போ மொபிலிட்டி எக்ஸசைஸ்லேருந்து இப்போ அவரோட ஜூனியர்ஸ்க்கு எல்லாம் வந்து இப்படி தான் வந்து அவர் ட்ரெயின் பண்ணிட்டு வர்றாரு. ஆமாம். ஸோ மெயின் ஃப்ளெக்சிபிள் ட்ரைனிங், எவ்வளோ ஃப்ளெக்சிபிளாக இருக்கீங்களோ அவ்வளோ இன்ஜுரி வந்து நீங்கள் வந்து ப்ரிவென்ட் பண்ணிக்கலாம். பம்பிங் ட்ரைனிங், லைட் வெயிட்ஸ் ட்ரெயின் பண்ண அர்னால்ட் பாத்தீங்கன்னா இப்போ ஹெல்தியா தான் இருக்கு. இது பாடி பில்டர்ஸ் இப்போ அவர் தான் ரொம்ப ஹெல்தியா இருக்காரு. ஜே கட்லர் மேபி அர்னால்ட்லாம் ஹெல்தியா இருக்காரு. சோ ரொம்ப வெயிட் அதிகமா புஷ் பண்ண ஆள் பார்த்தா நம்ம ரோனி கோல்மன். அவர் நிலைமை இப்போ என்னன்னு எல்லாருக்கும் தெரியும். அவர் ரொம்ப பாடி ரொம்ப புஷ் பண்ணிட்டாரு. பட் இஸ் ஹாப்பி, அவருக்கு ரிக்ரெட் ஒன்றும் இல்லை. ஆமா. பட் அஸ் an இண்டிவிஜுவல் நம்ம அந்த நிலைமைக்கு போவோமா, நமக்கு அதுக்கு அவரு புஷ் பண்ணுவா, நம்ம கேட்டா நம்ம கண்டிப்பா பண்ண மாட்டோம். until we are that crazy about body building. இன்னொன்று, பாடி பில்டிங்கில் உங்களுக்கு நல்ல சிமெட்ரிக் ஃபிசிக் வேணும் அப்படின்னா
கோ ஃபார் பம்பிங். நீங்கள் எக்ஸாம்பிள் எடுத்துக்கணும்னா ஜெர்மி குண்டியா, ஃபிலித் எல்லாம் FST7 எல்லாம் பம்பிங் ஒர்க் அவுட் தான். ஜே கட்லர் தான் அங்கிருந்தா வர ஆரம்பிச்சது. அவர் தான் எடுத்துட்டு வந்தாரு வித் ஹானி ராம்பாட். அவர் தான் கோச் இல்லைங்களா. ஸோ அவர் தான் வந்து இது எடுத்துட்டு வந்தது அந்த பம்பிங். மேக்ஸிமம் அர்னால்ட் ஷ்வார்ஸ்நெகர் ஃபிசிக் அழகா இருக்கும். பட் நீங்க வந்து இவரும் பவர் லிஃப்ட் ரோனி கோலமன். ஆனா அவரோட ஃபிசிக்கும் நீங்க ஃபிலித் ஃபிசிக்கும் கம்பேரிசன் பண்ணீங்க அப்படின்னா ஃபிலித் இது வந்து பியூட்டிஃபுல்லா இருக்கும், ஃபுல்னஸ் இருக்கும். ஏன்னா பம்பிங். ஸோ நீங்க பாடி பில்டிங் பண்றீங்க அப்படின்னா பம்பிங் வித் லைட் வெயிட்ஸ் அழகா மெயின்டைன் பண்ணலாம். இல்ல வெயிட் லிஃப்டிங் பவர் லிஃப்டிங்னா அது டோட்டலாவே அந்த ஸ்போர்ட்டே வேற. பாடி பில்டிங் பவர் லிஃப்டிங் நீங்க கம்பேர் பண்ணாதீங்க, ட்ரெயின் பண்ண வேண்டாம். ஏன்னா அப்போதான் வந்து இன்ஜுரி ஆகும். ஸோ ஏன்னா இதுல வந்து நீங்க கார்ப் கட் பண்ணுவீங்க, யுவர் மசில் நீட்ஸ் கார்ப்ஸ். இது நிறைய பேர் வந்து ப்ரோட்டீன் தான் நினைச்சிட்டு இருக்காங்க, பட் ஃபுல்லா வந்து வாட்டர் தான். லைக் மைக் மென்சரோட ஒரு ஃபேமஸ் அந்த இது இருக்கு, மசில் இஸ் மேட் அப் ஆஃப் 70% ஆஃப் வாட்டர். எஸ் எக்ஸாக்ட்லி. ஸோ உங்களுக்கு அந்த வாட்டர் ஹோல்ட் ஆகணும்னா யூ நீட் அ கார்ப்ஸ். ஸோ நீங்க கார்ப்ஸ் டெப்ளீட் பண்ணிட்டு யூ கோ அண்ட் லிஃப்ட், இதுனா வேலைக்கு ஆகாது. அதாவது இந்த வெயிட் லிஃப்டிங் பண்றீங்க, ஆனா வெயிட் ட்ரைனிங் பண்ணும்போது கார்ப்ஸ் இல்லாம நீங்க போய் இது பண்ணீங்கன்னா கண்டிப்பா இன்ஜுரி ஆகும். ஏன்னா அந்த ஃப்ளூயிடே இருக்காது. ஸோ அப்போ வந்து கண்டிப்பா டயர் ஆயிடும். லைக் இப்போ ரீசெண்டா நீங்க ஜெயிச்ச பாடி பில்டர்ஸ் எல்லாரும் பார்த்தீங்கன்னா ஹானி ராம்பார்டோட இவங்க தான். ஆமா, ஹானி ராம்பார்ட் ட்ரெயின் பண்ணி சிஎம்ல இருந்து எல்லாம் டெக்ஸ்டர் லான்ஸ்ஃபோர்ட்ல இருந்து பாடி பில்டிங் ஸ்போர்ட்டுக்கு FSC7 ரொம்பவே பெஸ்ட் சேஃபஸ்ட். நான் சொன்னா சேஃப் மட்டும் இல்லாம ரிசல்ட்டும் நல்லா இருக்கு. சரிங்க, அது கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. நீங்க பாடி பில்டிங் தான் உங்க ஃபோக்கஸ்னா யூ டோன்ட் ஹேவ் டு கோ டு ஹெவி வெயிட் ஸ்ட்ரெயின் பண்ண தேவையில்லை. லைட் டு மாடரேட் வெயிட் வச்சு பண்ணாலே நல்லா காட்ட முடியும்.